Welcome, boys and girls. Welcome to the film literature session. This is DG Livingston over here. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த செஷன்ஸில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபில்ம் மேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டராகவோ ஒரு ஆக்டராகவோ ஒரு டெக்னீஷியன் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாமளே எக்யூப் பண்ணுறதுக்கு வந்து வாட் இஸ் த மெயின் எசென்ஷியல் திங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபில்ம் லிட்ரேச்சர், அதாவது இலக்கியங்கள். பொதுவாகவே நம்ம தமிழ் சினிமாவில் வந்து we have kept ourselves far away from the literature. அதாவது லிட்ரேச்சர் வந்து ரொம்ப தூரமாகவே நம்ம வச்சுட்ருக்கோம். என்ன காரணம் அப்படின்னா நம்மளுடைய சினிமாக்கள் அதிகப்படியான ஒரு குறிப்பிட்ட ஒரு பிளாட்ஃபார்ம்குள்ளேயும் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபிலாசபிக்குள்ளேயும் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பட் பீயிங் எ ஃபில்ம் மேக்கர், பீயிங் எ டீச்சர், என்னுடைய விஷன் என்ன அப்படின்னா நம்மளுடைய யங் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷன் டெவலப் ஆகணும். அது என்ன விஷன் அப்படின்னா ஃபில்ம் ஒரு ஹோல்சமாக மாற்றணும். ஏன் அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல குறைபாடு இருக்கிறதாவே நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக குறிப்பாக தமிழ் சினிமாக்களில் நம்ம காதல் மட்டுமே மையப்படுத்தி, ஸ்டண்ட்டை மட்டுமே மையப்படுத்தி, என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற ஒரு போரைகளை நம்மளை நாமே மூடி மறைச்சிக்கிறோம். ஏன்னா we are not exposed to such a wholesome ideology அப்படின்னு தான் சொல்ல முடியும். நம்மளில் எத்தனை பேர் நிறைய நாவல்ஸும் நிறைய கதைகளும் படிச்சுட்டு இண்டஸ்ட்ரியில் போகணும் ஆசைப்படுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸில் மேபி சொல்லலாம் 20% ஆஃப் த பீப்புள் they are well enough and eager to get from novel into film. பட் இதில் ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு இம்பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நாவல்லேருந்து படத்துக்கு சினிமாக்குள்ளே போகிறப்ப there are lot of gaps over here. ஏன்னா தமிழ் சினிமாவில் அடாப்டேஷன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. மேபி நீங்கள் ஒரு அடாப்டேஷனை கையில் எடுத்துகிட்டு அது ஸ்க்ரீன் பிளே மாற்றிட்டு ஒரு ப்ரொடியூசரை போய் பிக்சர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான வெல்கம் எந்த அளவு இருக்குன்னு சொல்லிட்டு there is no guarantee. பட் இன்றைக்கி மணிரத்னம் சார் மிகப்பெரிய அடாப்டேஷனை படமாக பண்ண ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஹேவ் டு விஷ் ஹிம் குட் லக். சரி, கம்மிங் பேக் டு அவர் செஷன். ஃபில்ம் லிட்ரேச்சர் எடுத்துக்கிட்டோம்னா தெர் ஆர் லாட் ஆஃப் கேட்டகரிஸ் இல்லையா? அதாவது 18th century லிட்ரேச்சர்ஸ் இருக்குது, 19th century லிட்ரேச்சர் இருக்குது, மாடர்ன் லிட்ரேச்சர்ஸ் இருக்குது. லிட்ரேச்சரில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜானர்ஸ் இருக்குது. நம்ம எதில் ஃபிக்ஸ் ஆக போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷேக்ஸ்பியர்லேருந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா லிட்ரேச்சரும் கண்டிப்பாக சின்ன அளவு எக்ஸ்போஷராக நம்ம கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இந்த கேட்டகரியில் நம்ம விசிபிளாக பார்க்க வேண்டிய சில லிட்ரேச்சர் ஒர்க்கு கண்டிப்பாக இட் இஸ் தேர் இன் தி வேர்ல்டு. தட் மீன்ஸ் இட் இஸ் தேர் இன் தி ஆர்ட் வேர்ல்டு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியரோட ஆஸ் யூ லைக் இட்டாக இருக்கலாம், தர்கோஸ்கியோட ரைட்டிங் ஒர்க்ஸாக இருக்கலாம். தெர் ஆர் லாட் ஆஃப் லிட்ரேச்சர்ஸ் ஒர்க்ஸ். இந்த லிட்ரரி ஒர்க்ஸில் நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபிலிம் டெஃபினெட்லி இட் இஸ் கோயிங் டு பி அ பர்ஃபெக்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு we can guarantee ourselves. கீப் இட் அப்பார்ட். நம்ம ஃபிலிம் வீடியோ அதை பிறகு வச்சுக்கலாம். நம்மளுடைய கிரியேட்டிவ் ஜேர்னி எங்கேருந்து ட்ராவல் ஆக போகுது, நம்மளுடைய கிரியேட்டிவ் ஜேர்னி ஒரு பர்ஃபெக்டாக ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே உள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி நிறைய ஃபில்ம் மேக்கர்ஸ் ஏன் ஃபெயில் ஆகுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்டோரி ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதுல சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது. அந்த ஸ்டோரி ஸ்ட்ரக்சரை ஸ்க்ரீன் பிளே மாற்றுறப்போ சினிமேட்டிக் ஸ்டோரி டெல்லிங்கோட ஸ்ட்ரக்சரை கண்டிப்பாக மிஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் பேசிக்கலி வி ஃபீல் தட் நம்ம ஒரு யோசித்து எழுதுகிற கதை நம்மளுடைய சினிமாவுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறதா முக்கியமான காரணம். நம்ம இந்த செஷனில் வாட் டைம் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷனான ஆலிவர் ட்விஸ்ட். இந்த நாவலோட எக்ஸ்போஷர் என்னுடைய பீப்புள்ஸ்க்கு எல்லாருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய தாட். ஏன் ஆலிவர் ட்விஸ்ட், ஒய் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் ஹாலிவுட்டாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட we can see 14 to 15 இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஆலிவர் ட்விஸ்ட் இன் ஃபில்ம் மேக்கிங். அது மெயின் ஸ்க்ரீன் சினிமாவாக இருக்கட்டும், இல்லைனா டிவி எபிசோட்ஸாக இருக்கட்டும், இன்றைக்கி வரைக்கும் ஆலிவர் ட்விஸ்ட் ஒவ்வொரு டிகேட்ஸ்லையும் இட் இஸ் பீங் ரீக்ரியேட்டட். அது சைலண்ட் பீரியடாக இருக்கட்டும், பிளாக் அண்ட் ஒயிட் டாக்கி போர்ஷனாக இருக்கட்டும், மியூசிக்கல் ஃபில்மாக இருக்கட்டும், ரைட் லாஸ்ட்டாக ரோமன் பிளன்ஸ்கியோட ஆலிவர் ட்விஸ்ட்டாக இருக்கட்டும், இந்த எல்லா ஃபிலிம்ஸுமே ஃபில்மில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத தெர் இஸ் நோ டவுட். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆலிவர் ட்விஸ்ட் பண்ண ஒவ்வொரு காலகட்டங்களையும் ஏதோ ஒரு ரெகக்னைசேஷன் அந்த படத்துக்கு கிடச்சிருக்கு. இல்லைன்னா அந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்கோ ஃபில்ம் மேக்கருக்கோ தேர் ஹேஸ் பீன் அ லாட் ஆஃப் ரெகக்னைசேஷன். இன்றைக்கி ஆஸ்கார் நாமினேஷன்லேயும் ஆஸ்கார் ஸ்கோரிங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகப்படியாக ஆஸ்கார் அவார்ட்ஸ் வாங்கின ஃபிலிம்ஸ் எதுவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆலிவர் ட்விஸ்ட். ஸோ இந்த ஆலிவர் ட்விஸ்ட்டில் என்ன இருக்குது, வாட் இஸ் தேர், அதில் ஸ்டோரி இருக்கா, இல்லை எமோஷன் இருக்கா, இல்லை மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆர்ட் ஒர்க் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இது எல்லாமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். பர்சனலி என்னுடைய ஃபேவரட் ஆலிவர் ட்விஸ்ட்.
நம்ம எவ்வளோ ஹீரோஸ் பார்த்துருப்போம், பட் இந்த ஆலிவர் ட்விஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சினிக்கலான, ரொம்ப மைல்டான, ரொம்ப க்யூட்டான ஒரு ஹீரோ அப்படின்னு தான் வந்து we can define him. Apart from that, இந்த நாவலுடைய ஆத்தர் சொன்ன விஷயங்கள், கதைக்களம், டிஃப்ரெண்ட் பிளாட்ஸ், டிஃப்ரெண்ட் ஹேப்பனிங்ஸ், இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ஒரு பிரிட்டிஷில், ஒரு லண்டனில் வந்து என்ன நடந்தது, எப்படிலாம் வந்து பிரிட்டிஷ் வந்து அதுக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு முகம் இருந்தது, எந்தளவுக்கு வந்து லண்டன் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஃபேஸ் வந்து உலகத்துக்கு காமிச்சிருந்தோம், சேம் டைம் லண்டனில் வந்து ஹிப்போக்ரஸியும் பவர்ட்டியும் வந்து சேம் டைமில் ரூலிங்காக இருந்ததுன்னு சொல்லிட்டு த ஆத்தர் ஹேஸ் கிவன் அ டீப் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் இன்னர் லண்டன். ஸோ இந்த நாவலுடைய ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து சார்ல்ஸ் டிக்கன்ஸ். சார்ல்ஸ் டிக்கன்ஸ் பற்றி வரக்கூடிய வீடியோஸ்லையும் வரக்கூடிய லெசன்ஸில் வந்து நிறைய டிக் பண்ணலாம். ஸோ டுடே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆஃப் ஆலிவர் ட்விஸ்ட். இந்த சாப்டர் 1 பார்த்திங்கன்னா வந்து இருக்கலே சின்ன சாப்டர் அப்படின்னு சொல்லலாம், ஜஸ்ட் 2 pages only. திஸ் சாப்டர் கிவ்ஸ் அ ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஆலிவர்ஸ் பர்த். ஆலிவர் ட்விஸ்ட் எப்படி பிறந்தான் அப்படிங்கிற ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் தான் இந்த சாப்டர். இந்த சாப்டருக்குள்ள நீங்கள் உள்ளே போகிறப்பே வந்து இந்த ஆத்தருடைய எழுத்தாளுமை, அதாவது த ரைட்டிங் லாங்குவேஜ் ஆஃப் தி ஆத்தர் பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே வந்து ஒரு இன்ஸ்பைரிங்னு சொல்கிறத விட வந்து உங்களை ஈஸியாக கதைக்குள்ளே கொண்டு போயிடும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரில் வந்து ஆத்தர் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து ஜியாகிரபிக்கல் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கல அப்படின்னாலும் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் வந்து ரொம்ப மைல்டாக, நான் இதே பேசணும்னு அவசியம் கிடையாது, இவ்வளோ பெரிய கண்ட்ரீஸில் வந்து ஒரு ஏழ்மையான ஒரு பாரிஷ் ஒர்க்கர்ஸ் இருக்கிறதாகவும் அந்த ஒர்க்கர்ஸில் பிறக்கப்படுற ஒரு குழந்தைய பற்றி தான் வந்து ரொம்ப சிம்பிளாக ஆத்தர் வந்து டிஃபைன் பண்ணுறாரு. யூ சி இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே வந்து த ஆத்தர் இஸ் மோர் ஸ்கெப்டிக்கல், அதாவது இந்த சாப்டர் இந்த கதை வந்து தொடருமா இல்லை 2-3 பேஜஸ் கூட தாங்குமா அப்படிங்கிற ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு விஷயத்தை வந்து ஆத்தர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. ஏன்னா அப்படி வந்து ஹி டிஸ்கிரைபிங் அபவுட் த பர்த் ஆஃப் அ சைல்டு. அந்த சைல்டு வந்து தொடர்ந்து உயிர் வாழமா எனக்கு தெரியாது, அந்தளவுக்கு வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, இது உயிர் வாழ்ந்தால் கூட வந்து 2-3 சாப்டர்ஸ் தாங்குமா அப்படிங்கிற சொல்கிறப்ப வந்து சம்வாட் நம்மளே வந்து ஆத்தரோட பெர்ஸ்பெக்டிவில் உட்கார வச்சு வந்து நம்மளே வந்து இந்த ஸ்டோரி ரைட்டரை பார்க்க வைக்கிறார் இந்த ஆத்தர். இது வந்து அவரோட லாங்குவேஜ் ரைட்டிங் ஸ்கில்ஸோடைய ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு ஸ்டைல் அப்படின்னே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஹியர் இந்த ரூமில் பார்த்திங்கன்னா வந்து we have got 4 peoples in the room. அதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆலிவர் ட்விஸ்ட் ஒரு க்யூட் சைல்டாகவும் ஒரு வீக்கான சைல்டாகவும் வந்து he has been introduced. முக்கியமாக he is suffering to respirate, அவனால் மூச்சு கூட விடாமடியாக கஷ்டப்பட்டுருக்கான். இங்கே ஆத்தர் வந்து ஒரு அழகான விஷயத்தை வந்து டெபிக் பண்ணுறாரு. அதாவது இந்த ஆலிவர் ட்விஸ்ட் இன்றைக்கி வந்து இந்த எளிமையான சுச்சுவேஷன் வந்து பிறந்துட்டுருக்கான். ஹீ இஸ் ஃபைட்டிங் டு ரெஸ்பெக்ட், உயிர் வாழ்வான் என்னன்னு தெரியுன்னு சொல்லி ஒரு டவுட்ஃபுல்லான விஷயத்த சொல்லிவிட்டு, இதே ஆலிவர் ட்விஸ்ட் வந்து ஒரு பிரம்மாண்டமான இடத்துல வந்து கிராண்ட்மா இருக்காங்க, அங்கிள் இருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ், இவங்க மத்தியில் ஆலிவர் ட்விஸ்ட் பிறந்திருந்தான் அவன் சீக்கிரமாகவே இறந்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தர் ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு. அதாவது இன்டெரக்டாக என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து when he is given lot of support, அந்த சப்போர்ட் வந்து ஈவன் நீடுக்கு வந்து கன்சிடரபிள் இல்லாமல் போகிறதால வந்து he could have left his life அப்படின்னு சொல்கிறார். ஸோ வாட் இஸ் ஸ்பெசிஃபிக் இஸ் ஆலிவர் இஸ் ஃபைட்டிங் ரைட் ஃப்ரம் த பிகினிங், he is fighting with his whole strength அப்படிங்கிறத வந்து ஸ்ட்ராங்காக எம்பசைஸ் பண்ணுறாரு. தட் மீன்ஸ் இந்த கதை ஃபுல்லாக வந்து ஆலிவர் வந்து ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்க போகிறான், அவன் வந்து இண்டிவிஜுவலாக அவனோட ஹோல் ஸ்ட்ரென்த்தோட ஃபைட் பண்ணிட்டு இருக்க போகிறாங்கிற விஷயத்த வந்து இந்த சாப்டர் 1லேயே வந்து ரொம்ப அழகாக க்யூட்டாக சொல்லிட்டாரு. இப்போ ஆலிவர் சுற்றி இருக்கக்கூடியது அவனுடைய வீக்கான மதர், என்ன அவன் கண்ணை திறந்து பார்க்கல, ப்ளஸ் பக்கத்தில் வந்து ஒரு வயசான கிராணி, ஒரு வயசான பாட்டியம்மா, அது போக வந்து அந்த பாரிஷோடைய சர்ஜன் டாக்டர் ஒருத்தர் வந்து அவரை சுற்றி பார்த்துட்ருக்காங்க. இந்த ஓல்டு லேடியோட சப்போர்ட் பார்த்திங்கன்னா வந்து தென் அந்த ஸ்டெலிஷன் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன பாட்டியில் இருக்கக்கூடிய பீர் எடுத்து அப்பக்கப்போ சிப் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ இந்த பேராகிராஃப் வந்து உண்மையிலே வந்து ரொம்ப எலிகெண்ட்டாக இருக்குது. இட்ஸ் மோர் பெட்டர் இஃப் யூ கேன் ஹேவ் தி வேர்ட்ஸ் ஆஃப் தி பேராகிராஃப். There being nobody by, however, but a pauper old woman who was rendered rather misty by an unwanted allowance of beer, and a parish surgeon who did such matters by contract. இப்போ அடுத்த லைன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆலிவர் அண்ட் நேச்சர் fought out the point between them. ஆலிவருமே இயற்கையுமே வந்து தங்களுக்குள்ள சண்டை போடுகிறத வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. வா. The result was that after a few struggles, Oliver breathed, sneezed, and proceeded to advertise to the inmates of the workhouse the fact of a new burden having been imposed upon the parish. See, இந்த போராட்டத்துக்கு மத்தியில் வந்து ஆலிவர் ட்விஸ்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக he was breathing, sneezing, இங்கே வந்து அட்வர்டைசிங் அப்படிங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணுறாரு. அதாவது
அந்த புவாரிட்டி ஏழ்மை அப்படிங்கிறது வந்து எந்தளவுக்கு வந்து ஒரு வியாபாரமாக பார்க்கப்பட்டதுங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு கியூ தான் அங்கே கொடுத்துருக்காரு. He advertised to the inmates that there's going to be a poor boy in the Paris workhouse. சரி, நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆலிவர் ட்விஸ்ட் அவனோட ஸ்னீசிங் மூலயமா வந்து அலர்ட் ஆனதுக்கப்புறம் வந்து அவங்களோட அம்மா பற்றி பேசுகிறாங்க. ஷி வாஸ் நியர்லி sick to death. her face is pale enough. அந்த லேடியால் வந்து எந்திரிச்சு கூட உட்கார முடியல. பட் ஈவன் தென் குழந்தையோட அலுவலை கேட்டவுடனே வந்து மைல்டாக கண்ணை திறந்து முழிச்சு பார்த்து ஒரு கம்மியான வீக்கான வாய்ஸில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து let me see the child and die அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே வந்து ஃபயர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த டாக்டர் என்ன பண்ணுறாருன்னா வந்து எழுந்திரிச்சு வந்து பெட் சைட் பக்கமாக வந்து ரொம்ப அன்பாக ரொம்ப கனிவான வார்த்தைகளில் வந்து ஓ யூ மஸ்ட் நாட் டாக் அபவுட் டையிங் இட் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இதை பற்றி நீ இப்போ பேசக்கூடாது அப்படின்னு அப்படியே வந்து ஒரு சின்ன வேர்ட்ஸை வந்து சொல்கிறாரு. பட் அந்த வேர்ட்ஸுமே பார்த்திங்கன்னா வந்து இட்ஸ் none other than a comforting words to the mother. இப்போ அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த வயசான நர்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க. லார்ட் பிளஸ் her dear heart நோ அப்படின்னு சொல்லிட்டு நான் 13 குழந்தைங்கள பெற்றுக்கிட்டேன், பட் 2 தான் வந்து உயிரோடு இருந்தது. பட் ஸ்டில் ஐ எம் ஹெல்தி enough to take care of those things and see those things. அதே போல் நீனும் ஹெல்த்தியாக இருக்குங்கிற வேர்ட்ஸ் வந்து she is reciting. See, in the words are really beautiful. Apparently, this consolatory perspective of a mother's perspectives failed in producing its due effect. The patient shook her head and stretched out her hand towards the child. அதாவது இங்கே சொன்னதுமே வந்து பெரிய அளவுக்கு இம்பேக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறாரு. This young mother just throws her hand to receive the child. The most heartbreaking situation. அந்த மதர் கையில் வந்து சர்ஜன் குழந்தை எடுத்து போடுறாரு. அந்த குழந்தையோட நெத்தியில் வந்து அந்த அம்மா ஒரு கிஸ் பண்ணுறாங்க. ஹியர் ஷி imprinted her cold white lips passionately on his forehead, passed her hands over her face, gazed wildly around, shuddered, fell back and died. Yes, அந்த அம்மாவோட மூச்சு நிற்கிது. குழந்தைய தொட்டு கிஸ் பண்ண உடனே ஷீ இஸ் டையிங். இப்போ அந்த இறந்து போன அம்மாவோட கையெல்லாம் எடுத்து லே பண்ணிவிட்டு இந்த டாக்டரும் இந்த நர்ஸும் வந்து ஜஸ்ட் தே ஆர் டாக்கிங் அபவுட் தி டெஸ்டினி. மறுபடியும் அந்த வயசான நர்ஸ் அந்த பீர் எடுத்து மறுபடியும் ஒரு சிப் அடிச்சுட்டு போர் டியர் அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைய பார்த்து வந்து ஷீ இஸ் ஃபீலிங். இந்த சர்ஜன் வந்து கிளம்புறதுக்கு ரெடியாகிறாரு. குழந்தை ரொம்ப அழுதுச்சுன்னா வந்து நான் கூப்பிட்றதுக்கு தயங்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு முடிஞ்சதை கொஞ்சம் ஃபுட்டு கொடுங்க அப்படின்ட்டு அந்த பெட் சைடாக போயிட்டு இந்த பொண்ணு நல்லா பார்க்க ரிச்சாக இருக்கா, பட் எங்கேருந்து வந்தான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறப்ப இந்த நர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இந்த லேடி வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஷூஸ்லாம் வந்து ரொம்பவே வந்து கிழிஞ்சு போயிட்டுருக்கு. நேற்று நைட்டு வந்து பைபாஸஸ் வந்து நாங்கள் நியூஸ் சொன்னதாகவும் இந்த லேடி வந்து ரோட்டில் விழுந்து கிடந்ததாகவும் வந்து ஷீ இஸ் டிஸ்கிரைபிங் ஹவு ஷி வாஸ் ஃபவுண்ட். இப்போ இந்த சர்ஜன் வந்து அந்த இறந்து போன அம்மாவோட லெஃப்ட் ஹேண்டை தூக்கி பார்த்துட்டு நோ வெட்டிங் ரிங் ஐ சி குட் நைட். அதாவது அந்த அம்மா வந்து திருமணம் ஆகாதவங்க அப்படின்னு வந்து ஹியர் இட் இஸ் பீங் இன்ஃபார்ம்ட். இந்த சர்ஜன் போனதுக்கப்புறம் வந்து இந்த ஓல்ட் லேடி மறுபடியும் ஒரு சிப் ஆஃப் பீர் அடிச்சுட்டு வந்து குழந்தைய ட்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நவ் ஹாலிவுட் ட்விஸ்ட் வந்து ஒரு பழைய கிழிஞ்ச துணியில் வந்து ஹீ இஸ் பீங் பேக்ட், அதாவது ஹீ இஸ் பீங் ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். சொன்னதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தை அழுகுது. இந்த சாப்டர் முடிக்கிறப்ப வந்து ரொம்ப அழகாகவே வந்து ஆத்தர் வந்து சாப்டர் முடிக்கிறாரு. லெட் மீ ரீட் இட். Oliver cried lustily. If he could have known that he was an orphan, left to the tender mercies of the church wardens and overseers, perhaps he would have cried the louder. அதாவது இந்த குழந்தை அழுகுது. இந்த குழந்தைக்கு வந்து நம்ம அனாதை தான் இருக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கை வந்து சர்ச் வார்டன்ஸோட கருணையிலையும் மற்ற பீப்புள்ஸோட கருணையிலையும் இருக்க போகுதுன்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் இந்த குழந்தை அதிகமாக அழுதுருக்கும் அப்படிங்கிற வேர்ட்ஸோட இந்த சாப்டர் முடியுது. ஸோ நவ் யூ கேன் சி ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து ஹாலிவுட் ட்விஸ்ட் வந்து எவ்வளோ வீக்கான சைல்டாகவும் உயிர்காப்படுற சைல்டாகவும் வந்து ஆத்தர் போர்ட்ரே பண்ணியிருக்காரு. இதில் அழகான கம்பேரிசன் ஆலிவருக்கும் இயற்கை நடக்கிற அந்த போராட்டத்தை பற்றி ரொம்ப சூப்பராக வந்து இஸ் கிவன் எக்ஸ்ப்ளனேஷன். அண்ட் ஆல்சோ தர் இஸ் அ க்ளூ இந்த ஸ்டோரி. அதாவது அவங்க அம்மா வந்து லவ் மேரேஜில் தான் வந்து இந்த குழந்தைய பார்த்துருக்காங்க. ஃபார்மல் மேரேஜ் கிடையாது. இருந்தாலும் வந்து ஷி வாஸ் சப்போஸ் பி ஃப்ரம் அ குட் ஃபேமிலி பேக்ரவுண்ட். இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரில் கொடுத்துருக்காரு. ஸோ ஹாலிவுட் ட்விஸ்டோட ரீக்ரியேஷன் இந்த மூவிஸ் இந்த ஃபர்ஸ்ட் சினரி ஆஃப் பர்த் பார்த்திங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் ஆத்தர்ஸ் ஹேவ் டிரைவ்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். ஸோ இந்த ஸ்டோரியோட ஸ்க்ரீன் பிளே, அதாவது இந்த ஸ்டோரியோட ஃபில்ம் வெர்ஷன்ஸோடைய டிஸ்கஷன் பற்றி வில் சீ இந்த ஃபியூச்சர் கிளாஸஸ். ஸோ இந்த சாப்டர் முடிக்கிறது முன்னாடி
இஃப் இட் பாசிபிள் உங்களால் அந்த சீனை வந்து ரீக்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னா வந்து ஒரு சினிமாட்டிக் வெர்ஷனில் வந்து உங்கள் டைலாக்ஸ் போட்டு இதே கான்டென்ட்டை வந்து நம்ம வந்து எப்படி ரீக்ரியேட் பண்ணலாம்னு சொல்லி ஜஸ்ட் ஹேவ் அன் அசைன்மெண்ட். உங்கள் அசைன்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் டெக்ஸ்ட் இட் டு மீ. ஓகே, ஸோ இந்த நெக்ஸ்ட் சாப்டர்ஸ் லெட் அஸ் லுக் இன் டு தி லைஃப் ஆஃப் ஆலிவுட் ட்விஸ்ட். அவனோட வாழ்க்கை எப்படி டெவலப் ஆகுது, ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் வந்து என்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறான், எப்படி வந்து ஹீரோவாக மாறுறான் அப்படிங்கிறது வந்து we can read the novel and keep on moving. ஸோ உங்களை அடுத்த நாவல் அடுத்த சாப்டரில் மீட் பண்ணுற வரைக்கும் it is DG Livingston over here. I'm going to be with you throughout the session. Keep on joining the session. Thank you. Goodbye.